ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்கி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேஜெட்ஸ் பத்தி பார்க்க போறோம். அது எனக்கு பிடிச்ச கேஜெட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் கேஜெட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கினிவோ ZX100. இது வந்து ஒரு ஸ்பீக்கர், மினி ஸ்பீக்கர்னு கூட சொல்லலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ண அளவுக்கு ஸ்டைலிஷா வந்து இருக்கும். அப்புறம் இதனோட பிரைசிங் பாத்தீங்கன்னா நீங்க கன்சிடரபிளா இருக்கும். மினிமம் ஒரு 800 rupees இருக்கும். பட் இதனோட டிஸ்அட்வான்டேஜ், ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இதுல ப்ளூடூத் கிடையாது. பட் அப்புறம் வந்து இதுல வந்து ஆக்ஸ் இன் கேபிள் இருக்கு. அப்புறம் நீங்க வந்து மல்டிபிள் ஆடியோ டிவைசஸ், ஆடியோ டிவைசஸ், வீடியோ டிவைசஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதுல வந்து நீங்க வந்து எக்ஸ்டர்னலா கூட வேற ஆடியோ டிவைசஸ் கனெக்ட் பண்ணலாம். இன்புட் வந்து உங்க போனை வந்து ஆக்ஸ் வச்சு உங்களோட உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்ஸ் பிளே பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி இருக்கு, ஒரு ஸ்டைலிஷா இருக்கும். எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வாட்டர் பாட்டில் மூடிய திறக்க மாதிரி தான் வந்து இதனோட ஸ்பீக்கர் வந்து இருக்கும். இப்ப நீங்க மூடிய திறக்கும் போது வந்து எப்படி மேல வருமோ, வாட்டர் பாட்டில் கேப் ஓப்பன் ஆகி வந்து அந்த த்ரெட் வருமோ, அதே மாதிரி தான் இதுல வரும். அண்ட் வந்து இதனோட பைலிங்க் வந்து நான் இன்னைக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கேஜெட்ல நம்ம செகண்டா பார்க்க போற விஷயம் பாத்தீங்கன்னா ரீசார்ஜபிள் வயர்லெஸ் மவுஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி எல்லா கேஜெட்ஸுமே பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து வயர்லெஸ்ஸா தான் வந்திருக்கு. அப்படி வயர்லெஸ்ஸா வந்தாலும் வந்து அந்த கேஜெட்ல வந்து நம்ம பேட்டரி போடுற மாதிரி தான் இருக்கு. இப்ப இதுல நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா, இப்ப இதை நம்ம பார்க்க போறது வந்து ரீசார்ஜபிள் மவுஸ். அந்த ரீசார்ஜபிள் மவுஸ் வந்து நீங்க எத்தனை டைம், மல்டிபிள் டைம்ஸ் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து அதுக்கு தனியாக பேட்டரி எதுவும் தேவை கிடையாது. ஆனா அதோட முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இது வந்து வயர்லெஸ் மவுஸ். இப்ப இந்த வயர்லெஸ் மவுஸ்ல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். எவர்பர்ட் X8 இதை வந்து ரீசார்ஜபிள்னு சொல்றதுனால வந்து இதனோட பேட்டரி கெப்பாசிட்டி என்னன்னு நீங்க கேட்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா 600 mAh. அப்புறம் வந்து இது வந்து இவங்க பிராண்டிங் என்ன சொல்றாங்கன்னா வந்து இது வந்து 20 million strokes தாங்கும்னு சொல்றாங்க. அதனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 800 rupees. 800 rupeesக்கு நீங்க ஒரு ரீசார்ஜபிள் மவுஸ் வாங்குறீங்க. ஓகேவா? இப்ப வந்து இதுல அந்த மவுஸ்ல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ், இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் என்னன்னா இது வந்து ஒரு கேமிங் மவுஸ். அண்ட் வந்து இந்த மவுஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நியர்லி 6 கீஸ் இருக்கு ஃபார் கண்ட்ரோலிங் பர்பஸ். நீங்க இது கேமிங்காவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரொஃபஷனலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா வந்து இது வந்து கேமிங் மவுஸ்ங்கறனால வந்து இது வந்து கேமிங்காவே ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 7 கலர் LEDs இருக்கு. அப்புறம் வந்து இதனோட கலர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட். இதனோட வயர்லெஸ் ரேஞ்ச் வந்து 10 meters. அண்ட் இது கேமிங் மவுஸா இருந்தாலும் மினிமம் வெயிட் ஆஃப் 120 grams தான் இருக்கு. இவங்க வந்து இந்த கம்பெனி வந்து நீங்க வந்து இது ஆன்லைன்ல தான் அவைலபிலிட்டி இருக்கு. கம்பெனி சைட்ல 1 year வாரண்டி கொடுக்குறாங்க. இதுல நம்ம தேர்டா பார்க்க போற கேஜெட் பாத்தீங்கன்னா வந்து லாஜிடெக்கோட K480 வயர்லெஸ் ப்ளூடூத் கீபோர்ட். இதுல வந்து இப்ப நார்மலா வந்து ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனலிஸ்டாலும் சரி, கேம்ஸ் அதிகமா விளையாடுவாங்க. இப்ப பிசினா வந்து கீஸ் போச்சுனாலோ இல்ல கீஸ் வீக் ஆச்சுனாலோ உள்ள கீபோர்டு ஒர்க் ஆகாம போனாலோ நம்ம மாத்திக்கலாம். பட் ஆனா லேப்டாப்ஸ்ல அந்த பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அதுக்காகவே வயர்லெஸ் மவுஸ், வயர்லெஸ் கீபோர்ட்ஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நீங்க அந்த கீபோர்டை வாங்கி லேப்டாப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பிசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் ஆண்ட்ராய்ட் போன் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். மல்டிபிள் கீபோர்டு கூட சொல்லலாம். இதுல வந்து இது ஒரு ஸ்விட்ச் கொடுத்திருக்காங்க. நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு கார்ல பாத்தீங்கன்னா வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதுல இருக்க ஸ்விட்ச் மாதிரியே அந்த கீபோர்ட்லயும் இருக்கு. இதுல வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அட் அ டைம்ல நீங்க 3 டிவைசஸ் கனெக்ட் பண்ணலாம். ஒன்னு வந்து ஸ்மார்ட் போனு, இன்னொன்னு வந்து லேப்டாப், இன்னொன்னு வந்து டேப்லெட்டா கூட இருக்கலாம். அதை நீங்க 3த்தையும் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து எக்ஸ்டர்னல் டைப்பிங் டிவைஸா கூட நீங்க இது யூஸ் பண்ணலாம். இதுல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னம்னா இதுல வந்து 6 watt hour பேட்டரி இருக்கு. அண்ட் வந்து ஒரு கீ ஸ்விட்சஸ் இருக்கு. அண்ட் 13 மீடியா அண்ட் ஷார்ட்கட் கீஸ் இருக்கு. இது வந்து அடிஷனலா பாத்தீங்கன்னா ஒரு கீபோர்ட்ல வந்து ஒரு கவர் இருக்கு. அந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் போனையோ இல்ல டேப்லெட்டையோ வச்சு நீங்க பார்த்துட்டே டைப் பண்ணலாம். கீபோர்டு இங்க வச்சுட்டு நீங்க பக்கத்துல வந்து டேப்லெட்டை வச்சு இப்படி வச்சுட்டு நீங்க இப்படி பார்த்து டைப் பண்ண முடியாது. அதற்காகவே லாஜிடெக் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா வந்து உங்க டேப்லெட் ஸ்டாண்ட் கொடுத்திருக்காங்க. அதை பார்த்து நீங்க டைப் பண்ணிக்கலாம். அந்த டேப்லெட் ஸ்டாண்டோட வித் பாத்தீங்கன்னா 10.5 mm. வெயிட்ட பாத்தீங்கன்னா நியர்லி 423 grams தான். நீங்க ஈஸியா கேரி பண்ணிக்கலாம். அண்ட் இதனோட கலர் வேரியன்ட் பாத்தீங்கன்னா பிளாக் அலோன், பிளாக் மட்டும்தான் இருக்கு ஆக்சுவலா. இது வந்து இதுவும் நீங்க வாங்குறதுனா வந்து ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். மேபி ஆஃப்லைன்ல அவைலபிளா இருந்துச்சுன்னா நீங்க வாங்கிக்கலாம். எப்பவும் போல மற்ற ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணல இதுவும் வந்து 1 year வாரண்டி தான். இதனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நியர்லி 2000 rupees. ஃபோர்த்தா பார்க்க போற கேஜெட் பாத்தீங்கன்னா வந்து எமோட்டிக்ஸ் மிக்கோ ஸ்மார்ட் போன் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். கேஜெட் பாத்தீங்கன்னா மேட் இன் இந்தியா.
இதுல வந்து ஒர்க்கிங் பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா இந்த இதை வந்து உங்க குழந்தைகளுக்கு வந்து கிஃப்ட் பண்ணலாம். இதை வந்து சில்ட்ரன் ஓவர் த ஏஜ் ஆஃப் 5க்கு மட்டும் தான் இதை அலோவ் பண்றாங்க. இப்போ நீங்க அந்த ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் வந்து நீங்க குழந்தைகள் தனியா விட்டு போகும்போது வந்து இது வந்து ஒரு விளையாட்டு பொருளாகவும் எஜுகேஷனுக்கு எஜுகேஷன் பொருளாகவும் அது ஆக்ட் பண்ணுது. இப்போ அந்த குழந்தைகள் வந்து ஏதாவது கத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா வந்து அது கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது சப்போஸ் அவங்க வந்து வாய்ஸ் இன்ட்ராக்ஷன் பண்ணலாம், இல்ல ஆண்ட்ராய்டு இல்ல ஆப்பிள் ஐபோன் வழியா சாட் வழியாவும் அதை வந்து இவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட். அதனால இப்போ அந்த குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, என்ன பண்ணுவாங்க, எந்த டைம்ல எந்த மாதிரி விஷயங்களை ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து அப்சர்வ் பண்ணி திரும்ப வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இது ரியாக்ட் பண்ணும். நீங்க அந்த குழந்தைகள் வந்து அந்த ரோபோட்டுகளை அடிக்கடி விளையாண்டுகிட்டே இருந்துச்சுன்னா திரும்ப அது வந்து ரொம்ப விளையாடுவோம். அதாவது இது வந்து ஓவர் பிளேஃபுல் அண்ட் ஓவர் எஜுகேட்டட். இப்போ நீங்க அந்த குழந்தைகள் வந்து ஏதாவது கத்துக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு உண்டான பேசிக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸும் சொல்லும் அண்ட் டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸும் சொல்லும். ஆப் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இது மை மிக்கோ ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் யூஸ் பண்ணுது. இது வந்து போத் அவைலபிள் இன் ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள். ப்ராடக்ட் வந்து குழந்தைகளுக்கு வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லும். அதே சமயம் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் கண்டென்ட்டையும் வந்து இன்னும் ஈஸியா வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். சப்போஸ் வந்து இப்போ குழந்தைகள் அதாவது அவங்க வயசுக்கோ இல்ல இரலவென்டான கண்டென்ட் அந்த ஏஜுக்கோ வந்து அந்த ரோபோட் கிட்ட கேட்டாங்கன்னா வந்து அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஏன்னா வந்து இது பேரண்டல் கைட்லைன்ஸுக்கு கீழே மட்டும்தான் இது வந்து இந்த ரோபோட் வந்து ஒர்க் ஆகும். சப்போஸ் நீங்க அந்த பேரண்டல் கைட்லைன்ஸ் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல மை மிக்கோ வெப்சைட், அதாவது மிக்கோ வெப்சைட்டுக்குள்ள நீங்க போய் வந்து ஆக்சஸ் பண்ணி அந்த பேரண்டல் கைட்லைன்ஸை மாத்திக்கலாம் உங்க ப்ராடக்ட் ஐடியை வந்து யூஸ் பண்ணி. இந்த ரோபோட் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டுங்கிறதுனால வந்து இது வந்து அதனோட நாலேஜை வந்து எப்பவுமே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து அதனோட நாலேஜ் வந்து லிமிட்டட் டு அ பர்டிகுலர் ஸ்டோரேஜ் கிடையாது. இந்த பிரைஸுக்கு நீங்க வாங்குவீங்களா அப்படிங்கறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த் ஃபார் காஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா அதுல அவ்வளவு ஃபீச்சர்ஸ் வந்து கொட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் நியர்லி வந்து இது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு. அதனோட கலர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் ப்ளூ அண்ட் பர்பிள். வந்து என்ன லாங்குவேஜ் புரிஞ்சுக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது வந்து இங்கிலீஷ் மட்டும்தான். 4 கேஜெட்ஸ் தான் வந்து எனக்கு பிடிச்ச கேஜெட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா டெக்கிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி யாராவது கேஜெட் வீடியோ அண்ட் டெக் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.